இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வந்துருக்கூடிய இடம் தான் நியூ இந்தியன் பஞ்சாபி தாபாங்க. ஸோ இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் டு திருப்பூர் சர்வீஸ் ரோட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. வாங்க உள்ள போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து பந்தி பிரியாணி சாப்பிட்லான்னு போயிருந்தோம். ஸோ அது வந்து ஃப்ரெண்டில் கிடையாது, உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே போகலான்னு போனோம்னா நல்லா ஒரு தோட்டம் ஸ்டைலில் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆம்பியன்ஸ் ஓவராலாக ஓகே தாங்க. வெளில போர்டு வச்சுருந்தாங்க பந்தி பிரியாணி. ஸோ அதான் நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில்லி சிக்கன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் அல்வா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீடாங்க. ஸோ இதை தாண்டி ரைத்தாவும் கத்திரிக்காய் தொக்கு வச்சுருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சர்வ் பண்ணாங்க ஒரு எக் அண்ட் லெக்கோடு இருந்துச்சுங்க. பிரியாணி சர்வ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து நம்ம ரொம்பவே டெம்ப் பண்ணிடுச்சு. ஓகே சூப்பராக இருக்க போது பிரியாணி சாப்பிட்லான்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டாங்க. அந்த டெம்ப்டேஷனோட அப்படியே பிரியாணி எடுத்து வாயில் வச்சா ஸ்மெல்லு மட்டும் தாங்க நல்லா இருந்துச்சு, பிரியாணி நல்லா இல்லை. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி போயிடுச்சுங்க. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிடும்போது பிரியாணி ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதை வச்சு சாப்பிட்டு தான் எந்திரிச்சு வந்தோன்னு வைங்களேன். என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இது எப்படா சாப்பிட்டு எந்திரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது தான். இருந்தாலும் அது இதுன்னு எப்படியோ வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்டாங்க. சரி சில்லி சிக்கன் இருக்குது, அதை வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு குருமாவை கொண்டாந்து வச்சுட்டாங்க. பிரியாணியில் இந்த லெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மசாலா பிடிச்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த ஒரு விஷயம் தான் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணிலேயே தனியாக பிரியாணி சாப்பிட முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போலங்க. சாப்பிட கொண்டாந்து மின்ட்லேயும் வச்சாங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சில்லி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி சில்லி எடுத்தேங்க. சில்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேருக்கு தகுந்த ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சுட சுட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே என்னமோ. சில்லி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ் சிக்கனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. சில்லி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க. அந்த சில்னஸ் தான் வந்து நம்மளை நிறைய டவுட்ஸுக்கு வந்து கொண்டாந்து விட்டுருச்சு. சில்லி பட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க. நமக்கும் பிரியாணி கூட என்னெல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாமே வாங்கி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. பட் முடியல. சூப்புன்னு சொல்லி வச்சாங்க. அப்படி இல்லைன்னா நான்லாம் வந்து ஃபிங்கர் பவுலுன்னு நினச்சிருப்பேங்க. பட் இருந்தாலும் மோந்து பார்த்தோம். ஓகே எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு வேண்டாம், அது பாட்டுக்கு ஒரு ஓரமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்த இடத்துலையே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மின்ட் லைம் நல்லாவே இருந்துச்சு. வெளில பிரெட் அல்வான்னு போட்டுருந்துச்சு. பட் அது எங்களுக்கு வந்து என்னென்னே தெரிலங்க. என்னமோ வச்சுருக்காங்க, சரி என்னென்னு ட்ரை பண்ணி பார்த்தலான்ற மைண்ட் செட்டில் தான் எடுத்து சாப்பிட்டோம். அதை எடுத்து பார்க்கும்போது சக்கரை பொங்கல் மாதிரி வேறு இருந்துச்சா, அது சக்கரை பொங்கலா பிரெட் அல்வாவா என்னவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் எடுத்து சாப்பிட்டோம். பட் அது பிரெட் அல்வாவா சக்கரை பொங்கலா இன்டர்மீடியேட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அது எப்படி தீவிங்களோம், ஒரு கடையில் எதுவுமே நல்லாலாம் போயிருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எதுவும் வேணும்லாம் சொல்லலைங்க. ஒரு மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரி இருக்குது. பெருசாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன். ஏதோ வாங்கிட்டோம், சாப்பிடணும், சாப்பிட்டு தான் போகணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோங்க. 250 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஓகே தான். டேஸ்ட்டு தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கே தவிர அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 250க்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் ஒர்த்து தான். ஓகே தான். ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க, சில்லி கொடுக்குறாங்க, பிரெட் அல்வா கொடுக்குறாங்க, ஒரு காம்போவே எல்லாமே ஓகே தான். டேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு எப்பவுமே டேஸ்ட்டு தாங்க முக்கியம்.